பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். ஏசாயா 65வது அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாள் அனுபவிப்பார்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உன் கையின் பிரயாசத்தை நீங்களும் உங்கள் குடும்பமும் நெடுநாளாய் அனுபவிப்பீர்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அநேக நேரங்களில் நம்முடைய கையின் பிரயாசங்களை நாம் அனுபவிக்க முடியாமல் போய்விடுகிறது. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நன்மைகளை அல்லது நாம் சம்பாத்தியம் பண்ணுகிற சம்பாத்தியங்களை, நம்ம சேர்த்து வைத்திருக்கிற சில நன்மைகளை, அநேக நேரத்தில் சில பொருளாதாரத்தை, சில நன்மைகளை, சில ஆசீர்வாதங்களை நம்மளால அனுபவிக்க முடியாம போய்விடுகிறது. நம்ம தான் உழைச்சோம், நம்ம தான் கையின் பிரயாசப்பட்டோம், ஆனாலும் அதை அனுபவிக்க முடியாதபடி ஏதோ சில சத்துருவின் வல்லமைகள், ஏதோ சில மனுஷீக சூழ்ச்சிகள் இன்றைக்கும் நமக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இதுவரை எப்படின்னு தெரியாது, ஆனா இனிமேல் உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். ஓ, எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க? நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அனுபவிக்க போறீங்க. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அநேக நேரத்துல நிறைய வேலை செய்யறோம், நிறைய சம்பாதிக்கிறோம், ஆனா நிறைய காரியங்களை அனுபவிக்க முடியாம சொத்துறோம். நிறைய மெடிக்கலுக்கு போகுது, நிறைய டாக்டர்ஸ் போகுது, நிறைய ஹாஸ்பிட்டல் அல்லது நிறைய தேவையில்லாத சொத்துறோம் பணங்கள் விரயமாய் மாறி விடுகிறது. இந்த வார்த்தையை ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட செலவினங்கள்ல உங்க கையின் பிரயாசம் எல்லாம் போயிருச்சா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தான் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். இனி ஹாஸ்பிட்டலுக்கோ இல்ல தேவையில்லாத வீண் செலவினங்களுக்கோ உன்னுடைய கையின் பிரயாசம் போகாது. அதற்கு மாறாக நான் உனக்கு சுகத்தை தரப்போகிறேன், நான் உனக்கு விடுதலையை தரப்போகிறேன். இதுவரை இல்லாத அளவிலே இந்த நாட்களில் உன் கையின் பிரயாசத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அந்த பிரயாசத்தை நம்மளால சாப்பிட முடியல அப்படின்னா அங்க ஏதோ சில சத்துருவின் கிரியைகள் இருக்கிறது, அங்க ஏதோ சில அசுத்தாவின் வல்லமைகள் இருக்கிறது, அங்க ஏதோ சில மனுஷிக வல்லமைகள் இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னும் நெருங்கி வாங்க, அதிகமா ஜெபம் பண்ணுங்க, இந்த வசனத்தை பிடித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் கையின் பிரயாசத்தை நான் அனுபவிக்கணும். ஆண்டவரே, என் கையின் பிரயாசத்தை என் குடும்பம் அனுபவிக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளைகளை அனுபவிக்கணும். ஆண்டவரே, சோத்திரம். வீணா வட்டி கட்டக்கூடாது. சோத்திரம். வீணா சோத்திரம் அங்க எங்கேயும் சோத்திரம் எங்க பணமும் எங்களுடைய அலைச்சல்களும் விருதாவாய் போய்விடக்கூடாது. இந்த வார்த்தை உங்களுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நிறைய வட்டிக்கும் தேவையில்லாத காரியத்துக்கும் உங்களுடைய பணம் விரயமா போகுதா? உங்க கையின் பிரயாசத்தை நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு விரயமாக்கி போடுறீங்களா? இன்னைக்கு இந்த வார்த்தையை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. இனி விரயமாகாது. இனி தேவையில்லாத காரியத்துக்கு உங்களுடைய கையின் பிரயாசங்கள் செலவழிக்கப்படுவது கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கையின் பிரயாசத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள், உங்க பிள்ளைகள் அனுபவிப்பார்கள். ஸ்தோத்திரம். வேதத்தில் வாசிக்கிறோம், ஸ்தோத்திரம், பொத்தலான பையில் போடுகிறார்களாம். நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிக்கிற காரியங்களை பொத்தலான பையில் போடு. ஹோல்ஸ் இருக்கிற பையில எவ்வளவுதான் பணம் போட்டாலும் அது கீழே ஹோல்ஸ் இருக்கிறதுனால அது போய் கீழே விழுந்துட்டே தான் இருக்கும். பைபிள் அந்த வார்த்தை இருக்குது, பொத்தலான பையில போட்டது போல அவங்களுடைய சம்பாத்தியங்கள் அது கீழே போய்கிட்டு இருக்குது. நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு கர்த்தர் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க போகிறார். ஒருவேளை இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய பிசினஸ்ல, உங்க கையின் பிரயாசத்துல நீங்கள் சம்பாதித்த அநேக காரியங்கள், உங்கள் கையின் பிரயாசங்கள் ஒருவேளை பொத்தலான பையில போட்டது போல அது விரயமாய் போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இனி பொத்தலான பையில் போடப்பட்டது போல அல்ல, உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்.
எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க? இன்னொரு வார்த்தை சொல்லி இருக்கிறது, திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுக்கிறார்கள். விதைக்கிறது நிறைய விதைக்கிறாங்க, நிறைய எஃபெக்ட் போடுறாங்க, நிறைய பிரயாசப்படுறாங்க. சின்ன சின்ன காரியத்துக்கும் அவ்வளவு பிரயாசப்பட்டு ரொம்ப எனர்ஜியை சேவ் பண்ணி நைட்டும் பகலும் ஓவர் டைம் எல்லாம் பார்த்து நிறைய பிரயாசப்பட்டு விதைக்கிறாங்க. ஆனா அறுவடை கொஞ்சமா தான் இருக்கு. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நிலைமைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து நீ கொஞ்சம் பிரயாசப்பட்டாலும் அதை நீ அனுபவிக்கிற அளவுக்கு நான் உன் பொருளாதாரத்தை, உன் பினான்சியலை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். பிரைஸ் காட், ஹalleluya. சில ஆசீர்வாதங்களை அனுபவிக்க போகிறீர்கள். உங்கள் கையின் பிரயாசத்தினால நீங்கள் அனுபவிக்க போறீங்க. ஒரு சிலர் நிறைய நல்ல சொந்த வீடு கட்டியிருப்பாங்க, ஆனால் சொந்த வீட்டில் போய் குடியிருக்க முடியாது. சொந்த இடம் எல்லாமே இருக்கும், அங்கே போய் ஸ்டே பண்ண முடியாது. அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு போராட்டம். இந்த சத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். உங்க கையின் பிரயாசத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். சாதாரண நாள் இல்லை, அந்த வார்த்தை அழகா சொல்லி, நெடுநாளாய் அனுபவிப்பீர்கள். பிரைஸ் காட். நெடுநாள் அப்படிங்கிறது அதுக்கு அளவே இல்லை. சோத்திரம். உங்க பிள்ளைங்க, உங்க பிள்ளைகளின் பிள்ளைங்க, உங்க பிள்ளைகளின் பிள்ளைங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க கையின் பிரயாசத்தை நீங்கள் நெடுநாளாய் அனுபவிக்க போகிறீர்கள். ஒருவேளை இதுவரை அனுபவிக்க முடியாம நிறைய பேர் சொல்ற வார்த்தை தான், பாச என்கிட்ட எல்லாமே இருக்குது, இருந்து எங்களால அனுபவிக்க முடியல, இருந்து எங்களால, நான் சொல்றேன், அதன் மேலே தேவனுடைய வல்லமை வெளிப்பட போகிறது. இதுவரை அதன் மேல் இருந்த சில அதிகாரத்தின் வல்லமை, சில அசுத்தாவின் கிரியைகளை கர்த்தர் இன்றைக்கு துரத்தி போட போகிறார். இன்றைக்கு அதனுடைய வல்லமைகளை ஆண்டவர் அடித்து போட போகிறார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் நெடுநாளாய் அனுபவிக்க போகிறீர்கள். இந்த வார்த்தையை தீர்க்கதரிசனமாய் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்களும் உங்க பிள்ளைகளும் நெடுநாளாய் அனுபவிக்க போகிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தாலும், ஆண்டவர் உங்களுக்கு நிறைய கொடுத்தாலும், நீங்களும் உங்க பிள்ளைகளும் நிச்சயமாய் நெடுநாளாய் அனுபவிப்பீர்கள். இனி பொத்தலான பையில் போட்டது போல அல்ல, இனி திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுக்கிறது போல அல்ல. எவ்வளவு அறுத்தாலும் அதை நீங்களும் உங்கள் குடும்பமும் நெடுநாள் அனுபவிக்கிற அளவுக்கு நான் ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர்கிட்ட நெருங்கி வாங்க, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா மாறுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை தருவார். கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. பிரைஸ் காட், ஹalleluya. இயேசுவின் நாமத்தினால அவருடைய பொருளாதாரத்துக்காய் வருகிறேன், அவர்கள் கையின் பிரயாசத்திற்காய் வருகிறேன். இதுவரை அனுபவிக்க முடியாமல் இருந்த அநேக காரியத்திற்காய் வருகிறப்பா, இனி அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. நெடுநாளாய் அனுபவிப்பீர்கள் என்று சொன்னீரே. அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகள், அவங்க இவ்வளவு பிரயாசப்படுகிற எல்லா காரியங்களையும் என் தேவன் அவர்கள் அனுபவிப்பதற்கு அவர்களை பலப்படுத்துவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய வல்லமை ஆண்டவரே அதற்கு தடையை உண்டு பண்ணுகிற எல்லா தடைகளின் மேல் இறங்குவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். பரிபூர்ண விடுதலையை கர்த்தர் செய்வீர் என்று நம்புகிறோம். அவருடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் இன்னைக்கு தொட்டபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். நெடுநாளாய் அனுபவிக்கக்கூடிய சில ஆசீர்வாதத்தின் மழையை கர்த்தர் உங்க மேல பெய்ய பண்ணுகிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொன்னால், கடன் பாரத்தோட, பினான்சியல்ல ரொம்ப பிரச்சனையோட இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க குடும்பத்தை கர்த்தர் நெடுநாளாய் அனுபவிக்க உதவி செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.